பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இயேசு மற்றவருடைய பாரத்தை ஏற்று சுமக்கிறவர்களாய், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய், இயேசு சமாதானம் கொடுக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இதுதான் இயேசுனுடைய மனுஷீக பிரகாரமாக, மாம்சீக பிரகாரமாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே தம்முடைய பிள்ளைகள் தம் அண்டை வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு அப்போ நம்மை நேசிக்கிறார். மற்றவருடைய பாரங்களை, மற்றவருடைய கஷ்டங்களை, பாவங்களை அறிந்து அவர்களை தம் பக்கமாய் சேர்ப்பதற்கு, சமாதானம் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு உதாரணமாக ஒரு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 10:33, 34, 35 வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் வழியிலே அந்த மனுஷன் கள்ளர் கையிலே அகப்பட்டு, அவனுடைய வஸ்திரமெல்லாம் கிழிக்கப்பட்டு, குற்றுயிராக்கப்பட்டு அந்த மனுஷன் கிடந்தான். அந்த நேரத்திலே அந்த வழியாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான். அந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனை பார்த்தா, கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அதே போல் இன்னொரு மனுஷன் வந்தார், லேவியர் வந்தார், அவரும் அதே போல் பார்த்தாரு, தள்ளி போயிட்டார். எந்த உதவியும் செய்யலை, எந்த காரியமும் அவங்களுக்கு பண்ணலை. ஆனால் ஒரு சமாரியன் அந்த பக்கமாக வந்தார். அந்த சமாரியன் அந்த மனுஷனை பார்த்த உடனே அந்த மனுஷனிடத்தில் ஏற்பட்ட காயங்களெல்லாம் கட்டி எண்ணெய் வார்த்து இப்படியாக அந்த மனுஷனை பராமரித்து தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லை, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் மற்றவருடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை பின்பற்றுகிற நாமோ மற்றவருடைய பாரங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய், அவருடைய கஷ்டங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த இயேசுவின் சாயலை நாம் தரித்து கொள்ள முடியும், அவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.